அடுத்த விஷயம் என்னன்னாக்கா கிர்னி. இந்த கிர்னி பழத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது பல்கினஸ் மட்டும் இல்லங்க. இது ஒரு ஸ்மூதி அண்ட் சூத்னிங் ஃப்ரூட்னே சொல்லலாம். நெறைய பேருக்கு இந்த வெயில் நேரத்துல அ அஜீரண தொந்தரவு இருக்கும். அதுலயும் சில பேருக்கு வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். என்ன அப்படின்னா, திடீர்னு வயித்தால போயிட்டே இருக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு சில நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மலச்சிக்கலா அவஸ்தைப்படுவாங்க. அவங்க வயர்ல எப்ப பார்த்தாலும் ஏதோ வண்டி ஓடுற மாதிரியே ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு மைண்டும் வந்து ரொம்ப ஒரு மாரி இரிட்டேட்டடாவே ஃபீல் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கார்ன் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வெயில் நேரத்துல ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாவே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கிருமி வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட். டெய்லி அத அப்படியே கொஞ்சம் கூட தண்ணி விடாம அப்படியே ஸ்மூதி மாதிரி அடிச்சு, கொஞ்சமா நாட்டு சர்க்கரை கலந்து நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, இது நல்ல உங்களுக்கு ஒரு பல்கினஸ குடுக்கும். அதே நேரத்துல உங்களுடைய வயிறையும் புரொடெக்ட் பண்ணி, உங்க கட்டையும் மெயின்டெயின் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்ன்னே சொல்லலாம்.